யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாக மாணவர்கள் இன்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் சுடரேற்றி அனுதாபம் தெரிவித்தனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாக மாணவர்கள் ஒன்றிணைந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். தோட்டாக்களுக்கும் குண்டுகளுக்கும் மாணவர் மேல் எவ்வளவு மோகம்! தடையில்லாமல் பாய்கிறது சட்டவிரோதமாக. காவலர் செய்த கேவலம் நமக்கே அவலம். பட்டம் முடிக்கும் முன்னே பயணத்தை முடித்த பாவிகள் யார்? பேனா தூக்கும் கைகளில் ஆயுதம் ஏந்துவதற்கு வைக்க வேண்டாம் போன்ற கோஷங்களுடன் குறித்த நிர்வாகத்திற்கு முன்பாக மாணவர்கள் ஒன்று திரண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டமானது எமது யாழ் பல்கலைக்கழக சகோதர மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டமையினை எதிர்த்து நாங்கள் இதற்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வினை வேண்டிய நாங்கள் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம். இது இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு விடயம் அல்ல. பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அடாவடித்தனமான கொடூரமான ஒரு தாக்குதலை இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஒழுங்கான முறையிலே நீதியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவர்கள் யுத்த சூழ்நிலையில் இருந்து மீண்டும் தங்களுடைய கனவுகளோடு இந்த பல்கலைக்கழகம் வருகை தந்த அவர்கள் கொடூரமான முறையிலே ரோட்டில் வைத்து சுடப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே இது ஒரு விபத்தாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் மரண விசாரணையின் பின்பே இது ஒரு துப்பாக்கி சூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான குற்றம் செய்தவர்கள் இனி குற்றம் செய்பவர்களை காப்பாற்ற இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் ஒழுங்கான முறையிலே நீதியான முறையிலே ஒரு தீர்வினை வேண்டிய நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்கின்றோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கடந்த 20/10/2016 இரவு 11:45 மணியளவில் யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் 3ஆம் வருட மாணவர்களான நடராசா கஜன், பவுண்ட்ராஜ் சுரக்ஷன் ஆகிய எமது மாணவ சகோதரர்களுக்கு எமது கண்ணீர் காணிக்கையினை சமர்ப்பித்து அவர்களின் பிரிவினால் துயரும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு எமது சக மாணவர்களான இவர்கள் போலீசாரால் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தால் கொல்லப்பட்டமையானது எமக்கும் எமது பல்கலைக்கழக சமூகத்திற்கும் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்று நமது பிள்ளைகளை வரி கொடுத்து பரிதவிக்கும் தாய்மாரின் நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வாறான நிலைக்கு இனிவரும் காலங்களில் எந்த பெற்றோரும் தள்ளப்படக்கூடாது. இச்சம்பவமானது ஒரு இனத்தினதாகவோ மதம் சார்ந்ததாகவோ மொழி சார்ந்ததாகவோ கருதாது மாணவர்களின் பிரச்சனையாக கருதி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். Okay,